உலக சினிமாவை தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தி, சினிமா, இசைன்னு நெறைய கட்டுரைகள் எழுதி, ஒரு இயக்குனராவும், ஒளிப்பதிவாளராவும் தன்னோட பங்க சினிமாவுக்கு குடுத்த செழியன் இன்னைக்கு நம்ம கூட இல்ல. நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சுட்டாரு. ரொம்ப வருத்தமா இருக்கு காலையிலேருந்து. என்ன ஒண்ணு ரீசன்னா, அ நினைவுகள் அந்த மாதிரி. ஏன்னா, முதல் முறையா 2019ல டூலெட் படம் வந்து பார்த்தது. அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. வெறும் படத்தோட சினாப்சிஸ மட்டும் படிச்சுட்டு, ஒரு விடியகாலைல உட்காந்து படம் பார்த்ததெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. அதே மாரி விகடன்ல தான் உலக சினிமா கட்டுரைகள் அவரு எழுதின அந்த புத்தகங்கள்லாம் இருந்தது. அது கொஞ்சம் விகடன்ல விலை ஜாஸ்தியா இருக்கு. அது எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கும்போது தான் சீர் வாசகர் வட்டம்ல மலிவு பதிப்பா அது கிடைச்சது. ரூ. 100க்கே அந்த உலக சினிமா புத்தகம் கிடைச்சது. ரொம்ப பெரிய புத்தகம் அது. அது ரூ. 100க்கு கிடைச்சது. அத வாங்கி அது வழியா தான் உலக சினிமாக்கள பார்க்கறதுக்கான பயிற்சி அதுலேருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் அவருனால ஆரம்பிச்சது. ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் அவரு. கண்டிப்பா ஒரு கைடா, ஒரு மென்டாரா ஃபியூச்சர்ல இருப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அவரு இப்ப இல்ல. இன்னொன்னு என்னன்னா, சென்னை புக் ஃபேர்ல அவர நான் பார்த்தேன். ரொம்ப பக்கத்திலே பார்த்தேன். அவரோட நண்பர்களோட வந்திருந்தாரு. நான் போய் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணி எதுவும் பேசாம வந்துட்டேன். பேசியிருக்கலாமோன்னு தோணுது. பேசியிருந்தா அந்த 4, 5 மாசமாவது கான்டாக்ட் கிடைச்சிருக்கும். அவரோட பேசியிருக்கலாம், பயணிச்சிருக்கலாம்னு தோணுது. ஸோ இனிமையாவது இன்னும் டூலெட் படம் பார்க்கல, அவரோட கட்டுரைகள் படிக்கலைன்னா தயவு செஞ்சு படிங்க. கண்டிப்பா சினிமா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நல்ல ஸ்டார்டர் பேக் அதுதான்.